நேயர்களே, கல்வியும் வேலைவாய்ப்பு நிகழ்ச்சியில் கல்வி சார்ந்து வேலைவாய்ப்பு சார்ந்து பல்வேறு சந்தேகங்களுக்கான ஆலோசனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்கள் நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு அழைத்து உங்களது கேள்விகளை கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நேரலையில் பங்கு பெற்று உங்களது கேள்விகளை முன்வைத்து உங்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கேள்வி கேட்பதற்கான இன்னொரு வழி, ஃபேஸ்புக்கில் News7 தமிழ் என்கின்ற பக்கத்திற்கு சென்று மெசேஜஸ் வாயிலாக உங்களது கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுக்கான ஆலோசனைகள் இன்றைய நிகழ்ச்சியில் வழங்கப்பட இருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம். திரு சோமசுந்தரம், ஏற்கனவே இந்த வருஷம் கிட்டத்தட்ட 92,000 இன்ஜினியரிங் சீட்ஸ் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதாவது தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை தாண்டி இதுக்கப்புறம் இவங்க ஒரு 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மோகம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுடைய நிலை 4 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்குது சார்? இன்ஜினியரிங்குடைய மோகம் என்னை பொறுத்தவரை அது குறைவில்லை, வேலைவாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஏன் வேக்கன்சி வந்தது அப்படின்னா, இவங்க பொறியியல் கலந்தாய்வு ஜூலை 1 தான் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மே 7ஆம் தேதி +2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. மே 8 to 15 அது ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரேண்டம் நம்பர் இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை 15 தான் ரேண்டம் நம்பர். அதுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய மாணவர்கள் ரீவேல்யூஷன் போகிறாங்க, ரீடோட்டலிங் போகிறாங்க. அதில் மாற்றமுள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை 696. ஸோ ஜூலை 13 தான் தமிழக அரசு தேர்வுத்துறை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சீட் கொடுக்குறாங்க. 696 மாணவர்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்குது. அதுக்குள்ளே நிறைய மாணவர்கள், ஏன்னா நிறைய இன்றைக்கி பசங்களை விட பேரண்ட்ஸ் ஃபுல் டென்ஷனில் இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, என் பையனுக்கு ஏதாவது சேர்த்துறணும். மே 7ஆம் தேதி ரிசல்ட்டு, மே 8 தான் சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் வாங்கிடுறாங்க. இதான் ஒரு மெயின் காரணம். ஓகே. ஸோ பிஏ பொறுத்தவரை இன்னும் பிரகாசமாக அதிகமாக இருக்குது, அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் இருக்குது. மத்திய அரசு பல லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ பிஏ முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, அதாவது திறமை இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக வேலூர்லேருந்து சங்கர் என்ற ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் சங்கரது இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பிரசாத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரசாத், உங்கள் கேள்வி. பிரசாத் சார், என் பேர் பிரசாத். வணக்கங்க, நான் வேலூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் கேள்வி சார். என்னோட கேள்வி நான் என்னோட ஏஜ் இப்போ 41. நான் 7 இயர்ஸ் ஐடில இருந்திருக்கேன். நான் சரி, நடுவில் ஹெல்த் இஷ்யூனால நான் ஒர்க் பண்ணாம பிசினஸ் பண்ண போயிட்டேன். ஆர்கானிக் ஃபார்ம்ல நான் அக்ரிகல்ச்சர் சைட்ல போனேங்க. சரி. இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, தண்ணி இல்லாதனால ஆர்கானிக் ஃபார்ம் பண்ண முடியல. I want to come back to the IT சைட்ல வரணும். பட் எவ்வளோ இடத்துக்கு நான் ஐடில எடுத்துட்டு போனாலும் எனக்கு ஏஜ் ஃபேக்டர்னால ஜாப் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. சரி, சஜஷன் ப்ளீஸ் சார். ஓகே, நிகழ்ச்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். திரு அறிவழகன், உங்களுடைய பதில். அவர் ஐடியில் இருந்திருக்காரு, ஏஜ் ஃபேக்டர். அவர் ஏஜ் என்ன சொன்னாருங்க? 41. அப்போ அவர் என்ன பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுக்கலாம். 31 41 எதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஷர் கிடையாது, ஒரு 8 வருஷம் 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு. இதுதான் சரியான சமயம் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு. அவர் என்ன பண்ணலாம், சிஏபிஎம் சர்டிஃபைட் அசோசியேட் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு அமெரிக்கன் சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அது ஐடியில் ரொம்ப பாப்புலர் சார், இந்த 2 சர்டிஃபிகேஷனும். ப்ளஸ் பிஎம்பி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்னு இருக்குது. இது 2ம் எடுத்தாருன்னா, அதாவது ஃபில்டரில் இப்போ ஜாப் சர்ச்செல்லாம் எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்செல்லாம் சர்ச் பண்ணுறதில்ல, இந்த 2 லெட்டர் தான் போடுறாங்க. சிஏபிஎம் சர்டிஃபைடா, எம்பிஏவா, பிஎம்பியா, இதை தான் சர்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இதை போட்டார்னா ஒரு 10,000 கீழே இருந்தார்னு வைங்களேன், இப்போ இவருடைய கிரெடென்ஷியல் வச்சு 10,000 கீழே போயிடுவார். ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஜாப் இல்லாத இருக்காங்க. இப்போ இந்த 3 கிரெடென்ஷியல் இருந்ததுன்னா மேலே வந்துடுவார். ஸோ அப்போ அந்த 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 எங்கள் சைட் பேர் சொல்லாமா? இல்லை, வேண்டாம், சொல்ல வேண்டாம். தனியாக இவர் தன்னை முன்னேற்றி கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ல தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சிஏபிஎம் பிஎம்பி இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணார்னா he will get immediate placement. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, நீங்கள் தொலைபேசி வாயிலாகவும் உங்களது சந்தேகங்களை கேட்கலாம். ஃபேஸ்புக்கில் News7 தமிழ் என்கின்ற பக்கத்துக்கு சென்று மெசேஜஸ் வாயிலாக உங்களது கேள்விகளை பதிவு செய்யலாம். ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஃபேஸ்புக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கிருபாகரன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு. கம்பெனியில் அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொன்னால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இவருடைய கொஸ்டின் இருக்கு. ஸோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. திரு அறிவழகன், உங்களுடைய பதில். இந்த கண்டிப்பாக பண்ணிதான் ஆகணும். ஏன்னா 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் சொல்றது பாண்டா இருக்கும். ஓகே, இப்போ ஃபாரினுக்கு அவர் வேலையில இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசா சேர்றாரு அப்படின்னா 3 வருஷம் 2 வருஷம் கேட்டாங்கன்னா பண்ணி தான் ஆகணும்.
எங்கேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய எஸ்பெஷலி ஐடியில் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்த ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் நல்லா கற்றுக்கிட்டு வேற ஒரு கம்பெனியில் ஒரு 5000 கொடுக்குறான்னு ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ நேச்சுரலி என்ன செஞ்சிருக்கணும் சார்? உண்மையிலே பாண்டில் போட்டிருக்கணும், கையெழுத்து போடணும். பாண்டில் போடாமல் இப்போ எத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தா அந்த கம்பெனிக்கு வந்து சரியான ஒரு இவருடைய உழைப்பை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? 2-3 இயர்ஸ் அது நார்மல் தான், எங்கேயுமே உள்ளதான், உலக அளவில் உள்ளதான், எல்லா இடத்துக்கும் நார்மல் தான். இல்ல ஒரு எம்ப்ளாயியா ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள போகும்போது அவருக்கு வந்து இவ்வளவு சேலரி தர்றாங்க, அதை தாண்டி அவருக்கு வந்து லேர்ன் பண்ணிட்டாரு, அந்த கம்பெனிக்கு 1 இயர் வந்து ஒரு வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனில ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் 1 இயர்லாம் கம்மி சார். ஒருத்தன் ஒரு நல்ல கம்பெனிக்கு ப்ரொடக்டிவா கம்பெனிக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்க வேண்டிய சமயங்கிறது 3 வருஷம் ஆயிரும். அந்த மாதிரி மென்டாலிட்டி எனக்கு எத்தனை பேருக்கு சரி இருக்கு? எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வேலை பார்த்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஒரு மாச சம்பளம் தான் அவருடைய 1 வருஷம் சம்பளமா இருக்கும். இப்போ ஒரு ஐடி எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்றாருன்னா இந்த மாதிரி நிலை இருக்கும்போது எனக்கு வேற ஒரு இடத்துல சேலரி அதிகமா கிடைக்கும் போது இந்த கம்பெனில இருந்து நான் மாறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த வேற ஒரு இடத்துல உனக்கு எப்படி வேலை கிடைச்சது? இங்க என் கம்பெனி பேரை சொல்லி தானே வாங்குற, என்னுடைய ஸ்கில்ஸை வச்சு தானே அங்கே நீ போற, அதனால தானே அவன் கொடுக்குறான். அப்போ ட்ரைனிங் கொடுக்குறவன் நான், நீ வந்து வேலை செய்யறது அவனா? தட் இஸ் அன்எத்திக்கல். அதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு கம்பெனியில் ஒருத்தன் வந்து சேர்ந்து அந்த கம்பெனிக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு நம்ம ஊர் ஆவரேஜ் எஜுகேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஆகுது. அதனால கம்பெனி எதிர்பார்க்கறதுல தப்பே. அதுக்கு வந்து 3 வருஷம் பாண்ட் போடுறது சரி அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம், பாண்ட் போடணும், மிச்சிக்கிட்டு ஓடுறான், இஷ்டத்துக்கு ஓடுறான், அன்னெத்திக்கலாக ஓடுறான். அப்புறம் என்னதான் வேலை வாய்ப்பு கிடைக்குது வச்சிருப்போம். ஆமாம், போனாலும் போகக்கூடாதுங்கிறீங்களா? இல்லையே, அதுக்கு ஒரு பாண்ட் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கேன். இப்போ சப்போஸ் ஃபாரின் டூர் போயிருந்தா அந்த எக்ஸ்பென்சஸை கொடு, நான் வந்து ஒன்று எஜுகேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வச்சிருந்தேன்னா அதுக்குரிய எக்ஸ்பென்சஸ் நீ பே பேக் பண்ணிடு. ஒரு 3 மாதம் நோட்டீஸ். அதாவது எந்த ஒரு நிறுவனத்தில் சேர்ந்தாலும் கூட சுப்பீரியர் அத்தாரிட்டிஸ்க்கு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய வகையில் அவங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துற வகையில் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு வேற கம்பெனி போலாம் அப்படிங்கிற மாதிரி போகலாம். 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டு போகலாம். 3 மாதம் நோட்டீஸ் சார், 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்துட்டு போகலாம், தாராளமாக போகலாம். ஏதாவது இப்போ இந்த 1 வருஷம் பீரியட்ல அவங்க ஃபாரின் அனுப்பிச்சிருக்கலாம் சார், ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நாட் எலிஜிபிள், அதை பே பண்ணு அப்படி பே பண்ணி. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதாவது ஒரு நிறுவனத்தில் சேர்ந்த பிறகும் கூட அவரது பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும், அவருடைய பிஹேவியர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பேசலாம். அதுக்கு முன்பாக சென்னையில இருந்து ராஜன் என்ற ஒரு நேயர் கல்வி சார்ந்து வேலைவாய்ப்பு சார்ந்து தன்னுடைய கேள்வி கேட்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் ராஜன், உங்கள் கேள்வி. வணக்கம் சார். ஒரு விஷயம் வந்து இப்போ எனக்கு நான் 50 வயசு ஆக போகுது. சரி. நான் வந்து கடந்த 20 வருடமாக இந்த சேல்ஸ் துறையில தான் இருக்கேன். சரி. நடுவில் கொஞ்சம் சொந்தமா பிசினஸ் கூட பண்ணியிருந்தேன். சில வெற்றிகள் வந்து தோல்விகளும் வந்தது. சரி. இப்போ ஒரு சின்ன நிறுவனத்துல லோவர் கிரேட்ல தான் இருக்கேன், ஒரு 20,000க்கும் கம்மியான சேலரியில தான் இருக்கேன். சரிங்க சார். எனக்கு அடிப்படையா வந்து நான் இது இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் முடிச்சிருந்தேன், எனது மெயின் ஃப்ரேம் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஜாவாவும் முடிச்சிருக்கேன், எல்லாமே ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறேன். ஆனால் சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கு என்ன, அது ஒரு கேள்வி. ரெண்டாவதாக இப்போ இங்கே பேசும்போது நான் கேட்டதுனால சொல்கிறேன், அந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுனதுல 96ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இந்தியா ஒரு ரிப்பப்ளிக்ன்றதுனால யாருமே எந்த பாண்டு வச்சு யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது. அது ஜட்ஜ்மெண்ட், அது சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே சார். ஓகே சார். நிகழ்ச்சிக்கு நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்காக. நிகழ்ச்சிக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். திரு சோமசுந்தரம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவருக்கு வந்து நிறைய கோர்சஸ் முடிச்சிருந்தாலும் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் ஏஜ் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியாவில் வந்து பின்னாடி போயிடுறாரு. இந்த மாதிரி இருந்தாலும் கூட தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல நான் செட் ஆயிடணும், ஒரு நல்ல இடத்துல செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவருக்கு என்ன வழி இருக்கு சார்? இப்போ அது சொல்லுக்கு முன்னாலே சாருக்கு ஒரு பர்சன் ஆசைப்படுறேன். சரி, சொல்லிருங்க. அதாவது அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அவனால் போக முடியும். ஒரு 3 மாதம் நோட்டீஸ் தான் கொடுக்கணும். அந்த கம்பெனி வந்து ஸ்டாப் பண்ண இந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட கம்பெனிகளில் வந்துட்டு 3 வருஷம் பாண்டுன்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு சேலரி இவ்வளவு இருந்தாலும் இதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் போட போறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படல. அப்படின்னா சோ அந்த மாதிரி இருக்கறனால அவங்க மாறல, என்ன தப்பு இருக்கு? தவறு கிடையாது, தாராளமா மாறலாம். ஓகே, கோர்ட்ல கூட கேஸ் ஃபைல் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். வந்து அவங்கள ஸ்டாப் பண்ண இந்த ரைட்ஸ் கிடையாது. சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறதுக்கு அந்த தனியார் நிறுவனத்துக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அது ஒரு இல்லீகல். அது கோர்ட்லேயே அதுக்கு ஒரு வழி இருக்குது. ரெண்டாவது, சாரை பொறுத்தவரை ஒரு ஏஜ் ஒரு 50 ஆகிடுச்சு, ராஜன் அவர்களுடைய கேள்வி 50 வயசு மேலே ஆகிடுச்சுனாங்க, ஒன்றும் தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். அந்த வேல்யூ ஆட் கோர்ஸ்லாம் படித்தா அவரை பண்ண முடியும். இல்லை அவர் பிஇ படிச்சிருக்கீங்க, ஏற்கனவே நிறைய வேல்யூ ஆட் கோர்சஸ்லாம் வச்சிருக்காரு. அவர் மெயின் ஃப்ரேம் சொல்லியிருக்காரு, ஜாவா சொல்லியிருக்காரு, எல்லாத்துலேயுமே எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரியும் ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார், அது 50 வயசு மேலே ஒரே ஒரு அரசு பணி ஒன்று தான் இருக்குது, ஆசிரியர் பணி மட்டும்தான். ஆசிரியர் பணிக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. அதாவது 57 வரை ஜாயின் பண்ணலாம். சரி. அவர் ஃபர்தராக எம்ஏ முடிச்சு கூட தாராளமாக ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு பேராசிரியர் ஆகலாம்.
அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். திரு சோமசுந்தரம், இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லா தகுதிகளுமே இருந்து நான் வந்து சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் அவருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா அவர் ஏன் அரசு துறைகளை தான் தேர்ந்தெடுக்கணுமா, அல்லது தனியார் இவரே ஒரு சின்ன ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு இவர் வந்து சொல்லித்தர மாதிரி இருந்தால் அது சரியான சாய்ஸாக இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை சார், தனியாகவே பண்ணலாம். இப்போ சார் அழகாக சொன்னார், அவனோட ஸ்கில்ஸ் அவர் நல்லா டெவலப் பண்ணியிருக்கணும். அது பர்சனல் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த 3 இருக்கிற பட்சத்தில் அவர் தான் நம்பர் 1. ஒரு பொதுவாக பிஇ முடித்தவங்க வந்து வேலை தேட வேண்டாம், அவங்க தான் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதான் பொறுத்தவரை. ஸோ இவரை பொறுத்தவரை இவர் 50 வயசுங்கிறாரு, இன்னும் அவர் நம்பிக்கையை தளர வேண்டாம். அவருக்கான வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்குது. அரசு வேலை வேணும் அப்படின்னா அவர் எம்ஏ முடித்து ஒரு பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர் ஆகலாம். இல்லைன்னா மற்றபடி கோர்ஸ் படித்து பிஸ்னஸ் பண்ணி அவரால் உறுதியாக சாதிக்க முடியும். ஸோ ஹார்டர் பண்ணணும், ஒரு வழியே இல்லை. ஏன்னா வாழ்க்கையை பொறுத்தவரை வாழ்க்கையை ஒரு போராட்டம் தான். அது எந்த அளவு போராடுறாரோ அவரால் உறுதியாக சாதிக்க முடியும். அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், சென்னையிலிருந்து ராஜேஷ், அவரோட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ராஜேஷ், உங்கள் கேள்வி. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் 2004 பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். சரி. இப்போ சார்லாம் 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க, பிஇ பற்றியே பேசிட்டு இருக்காங்க. பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி, சரி, அவங்களாம் படித்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி? ஏன்னா நான் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சு என்னோட இங்கிலீஷ் ஸ்கில் வந்து நல்லா இருந்ததுனால என் கூட ஒரு 33 பேர் இன்டர்வியூ வந்தாங்க 2004. அதில் 3 பேரில் நான் ஒருத்தனா வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் அந்த டைம்ல. பட் ஆனால் நான் ஒரு 2 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு என்னோட ஜாப்பை நான் குவிட் பண்ணி என்னோட பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ். ஸோ இட்ஸ் கோயிங் வெல். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 இயர்ஸாக நான் தமிழ் ஹிஸ்ட்ரி பற்றினா கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஏன்னா அமெரிக்கா போன்ற நேஷன்ஸ்லாம் நிறைய ஃபண்டிங் தராங்க இது மாதிரி ஒரு ரிசர்ச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட காசு கொடுத்து தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லை, 2 கேள்வி சார். முதலில் திரு ராஜேஷ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் ஒரு வேலையிலிருந்து தைரியமாக அந்த வேலையை தொடர்ந்து நீங்கள் ஒரு சுய தொழில் முனைவராக மாறியதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதேபோல் உங்களுக்கு கேள்விக்கான ஆலோசனையை பார்க்கலாம். முதலில் திரு சோமசுந்தரம், உங்களுடைய பதில் எதிர்பார்க்கணும். இந்த கேள்விக்கு 2 பேர்ட்டுமே பதில் எதிர்பார்க்கணும். முதல் திரு சோமசுந்தரம், நீங்கள் சொல்லுங்கள். இவர் வந்து இப்போ ரிசர்ச் ஓரியன்டட்ல போகணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பர்சனலாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு, பிசினஸ் அஸ் வெல் அஸ் சைடில் போயிட்டு இருக்கு. இவருக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஹெல்ப் எப்படின்னு கேட்குறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது சார்? வரும் தாராளமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஸ்காலர்ஷிப் உறுதியாக உண்டு. முதல்ல அவர் போல்டாக வராரு, அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆசைப்படுறாரு, அவருக்கு அந்த வாழ்த்துக்கள். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தை அணுகணும், அந்த ஸ்காலர்ஸ் போய் பார்க்கணும். அதுக்கான வேக்கன்சிஸ் எப்படின்னு அவங்களுக்கு பிப்ரவரி மாதமும் நவம்பர் மாதமும் கால்ஃபர் பண்ணுவாங்க. சென்னை மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் பல்கலைக்கழகம், அது திருவள்ளூர் பல்கலைக்கழகம் அங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு பிஹெச்டி தாராளமாக முடிக்கலாம். அது மினிமம் 4 இயர்ஸ். அவர் எம்ஃபில் முடிச்சிருந்தாருன்னா அவருக்கு 3 இயர்ஸ் ஆகும். வெறும் பிஜி முடிச்சுட்டு அவர் பிஹெச்டி போகும்போது 4 இயர்ஸ் ஆகும். ஃபர்தர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நாங்கள் பிஇ மட்டும் பேசலை, எல்லா லாங்குவேஜ் எல்லா சப்ஜெக்டை பற்றியும் பேசுகிறாங்க. அவர் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சு கூட அவர் தாராளமாக அரசு தேர்வுத் துறையில் பெரிய அளவு வரலாம், அரசு அதிகாரியோட வரலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு அறிவழகன், உங்களுடைய பதில் சுருக்கமாக சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா கூட அது வந்து பிஇ எம்பிஏ இந்த 2 தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி எனக்கு பேசிட்டு இருக்கும் பெரிய இந்த காலேஜஸ்னால. ஸோ அதை தாண்டி ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ் இந்த மாதிரி படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புகள் இப்போ எப்படி இருக்குது? அவரே சாரே சொல்லிட்டாரு. ஓகே, கேண்டிடேட்டை நானும் நீங்கள் பாராட்டல. அவர் 2 இயர்ஸ்ல குவிட் பண்ணிட்டு அவர் வந்து அந்த தைரியத்தை நானும் பாராட்டுறேன். அவரே சொன்னார், இப்போ நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு அருமையான இது சார். இப்போ இந்தியாவில் வந்து எல்லாரும் ஐடி ஜாபுக்கு போயிட்டதுனால அவங்களுடைய சொந்த வேலைகளை பர்த்டே பார்ட்டியோ மேரேஜையோ பண்ணுறதுக்கு ஆளுங்களே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜர்கிட்ட போகலாம். அப்போ அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த மாதிரி பிஏ பிஎஸ்சி பண்ணவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்டில் போகலாம். அவர் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் அவர் 1 வார்த்தை சொன்னாங்க, 30 பேர்லாம் எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சதுனால என்னால் என்ன 3 பேர் எடுத்தாங்கன்னு. அந்த மெசேஜ் தான் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஆமாம், ஏன்னா தமிழ்னு பேசுகிறோம், பட் அப்புறம் வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, வேலை வேணும்ல. ஸோ நேச்சுரலி வேலைக்கு தேணும்னா சேர்த்து பிஸ்னஸுக்கு தேவைன்னா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுவும் வெளிநாடு போகணும், பெரிய இதெல்லாம் வாங்கணும்னா அதையும் சேர்த்து தான் பண்ணணும். அவருக்கு ரிசர்ச்சுக்கு தேவையான நாங்களே ஃபினான்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வி ஹேவ் அ ரிசர்ச் ஃபண்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவர் எங்களை கான்டாக்ட் பண்ணார்னா அந்த ரிசர்ச்சுக்கு தேவையான ஃபண்டு நாங்கள் வாங்கி தர முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக சேலத்திலிருந்து சிவா என்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்கள் கேள்வி. ஹலோ சார், நான் வந்து சென்னையில் வந்து பிடெக் பெட்ரோலியம் படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆமாம் சார், 5 இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து எனக்கு எம்எஸ் பண்ணாலும் ஆசை இருக்குது. ஆனால் அங்கே போய் எம்எஸ் படித்த ஓவர் கேல்குலேஷனில் போய் இப்போ இந்த வேலை கிடைக்காம போயிருந்தோம் அப்படின்னு ஒரு டவுட். இன்னொரு டவுட் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி அங்கே போய் படித்தா அதே மாதிரி அங்கே வர வேலை கிடைக்காம முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து வேலை செஞ்சால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிட்டே சரியாக போயிடும். அந்த ஜாப் கிடைக்குமோன்னு தெரியும். சரி, நிகழ்ச்சியத்துக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்களுக்கான பதிலை பார்க்கலாம். அதாவது ஒரு பிஇ முடிச்சதுக்கப்புறம் எம்எஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது மேற்படிப்புக்காக நான் வெளிநாடு சென்றாலும் சரி, நான் படித்து முடித்துவிட்டு ஒருவேளை வேலை கிடைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது, அதேபோல் இந்த லோன் விஷயங்கள் இதை பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கல்வியும் வேலைவாய்ப்பும் நிகழ்ச்சிகள்.